இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 கேள்விகள் கேட்குறேன். உங்கள் மனசுல இருந்து என்ன பதில் தோணுதோ அதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இப்போது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஒருத்தர் திணிக்க நினைக்கிறாங்க, அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஆம் இல்லை, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். 2வது கேள்வி, ஒருத்தருடைய வெறுப்புகள் அப்படின்றது அவசியமா? அதாவது இப்போ எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, அதில் இன்னொருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுடைய வெறுப்புகளை நீங்கள் கவனிப்பீங்களா, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றக்கு வேண்டி என்ன வேணால் செய்வீங்களா? இந்த கேள்விக்கான பதிலையும் கீழே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன பேச போகிறோன்றது புரியும். இந்த வீடியோக்கான முதல் காரணம், நிறைய பேர் ஈர்ப்பு விதி அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதை வேணால் அடைய முடியும் அப்படின்றத புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. அதான் நான் இது வரைக்கும் சொல்லிட்டும் இருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னரே ஃப்ரீ வில்னு ஒரு கான்செப்ட் பற்றி நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோடய சேனல் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். ஃப்ரீ வில் அப்படின்றது என்னென்னா, நம்மளுடைய சொந்த வெறுப்புகள், நமக்கு ஒன்று பிடிக்குது பிடிக்கலன்ற முடிவை நம்மளே எடுத்துக்கிறது. இப்போ இந்த ஃப்ரீ வில் கான்செப்ட் பற்றி பேச வேண்டிய காரணம் இங்கே என்ன ஏற்படுதுன்னா, எதை வேணால் ஈர்க்க முடியும் அப்படிங்கிறப்போ ஏன் நான் ஒரு நபரை ஈர்க்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போது ஒரு நபரை ஈர்க்க முடியுமா, நமக்கு விரும்புகிற நபரை ஈர்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். நம்ம விரும்புகிற நபர் அவருக்கும் அந்த விருப்பம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோ, இல்லை உங்களை மாதிரி ஒரு நபரை அவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ உங்களுடைய அந்த எதிர்பார்க்கிற வைப்ரேஷனும் அவங்களுடைய அந்த தன்மையும் ஒன்று சேரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிடிச்ச நபரை ஈர்க்க முடியும். ஆனால் இங்கே நம்ம பேச போகிற விஷயமே அதர் சைடு, அதாவது இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். ஒருத்தர் நான் விரும்புகிறேன், அவங்களுக்கு என்னை பிடிக்கல. இது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், ஒரு நண்பராக கூட இருக்கலாம். அப்போது நான் ஒருத்தரை விரும்புகிறேன், அவருக்கு என்ன பிடிக்கல, இல்லை அவர் என்னை ஏற்றுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி அந்த நபரை நான் ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை கேட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் பர்சனல் மெசேஜும் அனுப்பிச்சிருக்கிறீங்க. இது பாசிபிளா அப்படின்னு கேட்டால் நான் டிரெக்டாக கொடுக்குற ஒரே ஒரு ஆன்சர், ஒருத்தருடைய ஃப்ரீ வில்லை ஹர்ட் பண்ணி, அதாவது அவங்களுடைய வெறுப்புகளை தாண்டி நீங்கள் அந்த நபரை ஈர்க்க முயற்சிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இது நடக்குமா நடக்காதான்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன ஆக்சுவலி செய்ய முயற்சி பண்ணுறீங்க? இப்போ ஒரு நபர் உங்களை விரும்பலை, எதிர்க்கிறாங்க, அவங்கள ஈர்க்க முயற்சி செய்யும்போது அவங்களுடைய வெறுப்புகளை நீங்கள் இந்த பயிற்சியின் மூலமாக உங்கள் எண்ணங்கள் மூலமாக மாற்ற முயற்சி செய்கிறீங்க. இது பாசிபிளானா, இப்போது நம்ம ஒரு விஷயத்தை எண்ணத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டா இந்த பிரபஞ்சமே நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது. பிரபஞ்சம்னு சொல்கிறது நம்ம எண்ணங்களையும் நம்ம கான்சியஸோடைய அந்த அளவையும் தான் சொல்கிறோம். அப்போது நீங்கள் ஈர்க்க நினைக்கிறது ஒரு பொருளாக இருந்துச்சு, ஒரு பணமாக இருந்துச்சு, இல்லை ஒரு வேலையாக இருந்துச்சுன்னா அந்த பொருளுடைய அந்த வைப்ரேஷன் அப்படின்றது நியூட்ரலாக இருக்கும். அதாவது இப்போ உங்ககிட்ட வரமாட்டேன், எனக்கு உங்களை பிடிக்கல, நான் உங்ககிட்ட வர்றதுக்கான ஒரு முயற்சி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நகர்ந்து போகாது, தடுக்காது. ஏன்னா அதெல்லாம் நியூட்ரல் எனர்ஜிஸ். ஆனால் இது ஒரு பர்சனை நீங்கள் இங்கே வச்சுக்கிட்டு அந்த பர்சனை என் லைஃப்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் எப்படி ஒரு பிரபஞ்ச சக்தியோடு இருக்கீங்க நம்புறீங்களோ, நீங்கள் எப்படி ஒரு பிரபஞ்ச சக்தியாக இருக்கீங்களோ அதே பிரபஞ்ச சக்தி தான் அவங்களும். நீங்கள் ஒரு யூனிவர்ஸ்னால் அவங்களும் ஒரு யூனிவர்ஸ் தான். அவங்களுக்கும் அந்த 5 சென்சஸ் இருக்குது, எல்லா விதமான சக்தியும் அவங்ககிட்டையும் இருக்குது. அப்போது ஒரு வேளை நான் இல்லைங்க, எனக்கு நான் என்னோடய ரிலேஷன்ஷிப் அந்த லவ் அப்படின்றது ரொம்ப உண்மையாக இருக்குது, அது நியாயமாகவும் படுது, பட் இதை செய்யறதுனால என்ன தப்புன்னு கேட்டால், ஒரு நபரை நீங்கள் ஈர்க்க முயற்சிக்கும் போது, அதாவது என்ன கேட்டால் இன்டெரக்டாக அது ஒரு கைண்ட் ஆஃப் மேனிப்புலேஷன் தான் சொல்லுவேன். அதை நீங்கள் செய்யும்போது அந்த நபர் நீங்கள் அந்த மூமெண்ட்டில் வேணால் ஈர்த்துடலாம். மேபி உங்களுக்கு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிடலாம், இல்லை ஒரு 5 நிமிஷம் பேசிடலாம், இல்லை ஒரு வேளை அவங்க எதிர்த்து உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அன்பிளாக் பண்ணிடலாம். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பை நிரந்தரமாக கொண்டு போகிறதுக்கு அந்த நபருடைய முழு சம்மதம், அதாவது அவங்களுடைய ஃப்ரீ வில் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு நபரை அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் லாங் டேர்ம் ட்ராவல் பண்ண வைக்க முடியாது. இப்போது நிறையா வீடியோஸில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸை ஈர்க்க முடியும், ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், உங்களை விட்டு பிரிஞ்சு போன நபர்கிட்ட இருந்து மெசேஜ் கொண்டு வர முடியும், இதெல்லாம் சொல்லுவாங்க. சர்டன் திங்ஸ் ஆர் பாசிபிள். பட் இங்கே என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷனை வாழ்க்கை பூரா பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அந்த நபரை உங்களை வாழ்க்கை பூரா ஆர்டிஃபிஷியலாக விரும்ப வைக்க முடியாது. அந்த மூமெண்ட்டில் ஒரு நபரை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சியில் நீங்கள் சக்ஸஸ் அடையலாம். ஆனால் அதை தொடர்ந்து தினம் அதையே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அந்த இடத்துல நிறைய உண்மைத்தன்மை தேவைப்படுது, ரிலேஷன்ஷிப்பில் நிறைய டிரான்ஸ்பரன்சி தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சியை வச்சு மட்டுமே ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. முக்கியமாக அடுத்தவங்களுடைய ஃப்ரீ வில் டிஸ்டர்ப் பண்ணி அவங்களுடைய சொந்த வெறுப்புகளை உங்கள் கான்ஷியஸ் மூலமாக மாற்றி உள்ளே கொண்டு வருதுன்றது பர்சனலி நான் என்ன கேட்டிங்கன்னா
வேண்டாம், முடியாதுன்னு தான் சொல்லுவேன். இதை நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை ஏற்க முடியாமல் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ வில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதுதான் ஃபேக்ட், இதுதான் ரியாலிட்டி. சில உண்மைகளை நீங்கள் ஏற்றுக்க தான் செய்யணும். எப்படி உங்களை ஒரு விஷயத்த செய்ய சொல்லி திணிச்சா உங்களுக்கு அது பிடிக்காதோ, அது மாதிரி இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் உங்களை திணிக்கிறதும் இதே தவறு தான், இதே மாதிரி தான் இருக்க போகுது. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு நம்ம இந்த ஈர்ப்பு விதியில் பயன்படுத்த வேண்டாம்னு புரியும். இல்லை, இப்போ நான் ஒரு நபர் இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த நபர் மேலே ஆசை இருக்குது அப்படின்னா, அந்த நபருக்கு நீங்கள் யாருனே தெரியாட்டி கூட உங்கள் முயற்சிகளை வச்சுக்கிட்டு அவங்கள நீங்கள் போய் டைரெக்டாக அப்ரோச் பண்ணும்போது உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும், உங்களுடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு கூட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் யாருன்னே தெரியாது, நான் ஒரு அலையன்ஸ் தேடுறேன், நான் ஒரு நபரை என் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், ஒரு நண்பராக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பாசிபிள், அது கண்டிப்பாக முடியும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள், உங்களோட தேவைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு கோடி பேர் இருப்பாங்க. அந்த கோடியில் ஒருத்தர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சேர்ந்துருவாங்க. ஒரு அலையன்ஸாக தேடும் போது கூட ஒரு 3-4 மந்த்ஸில் நடந்தவன் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமில் ஒருத்தர் சரி பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக இந்த பயிற்சியை பயன்படுத்தி ஒரு 55ஓ இல்லை ஒரு ஸ்கிரிப்டிங்லேயோ நான் எதிர்பார்த்த மாதிரி நபர் மாறிட்டார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, இல்லை அந்த சுச்சுவேஷனில் நான் அந்த நபரை எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டேன்னு ஒரு விஷயத்தையோ நீங்கள் பண்ண முடியாது. என்ன மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நீங்கள் பண்ணுற ப்ராசஸில் உங்களுடைய சைடு, அதாவது உங்களுக்கு இருக்கிற அந்த எண்ணத்தையும் தேவைகளையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன நடக்கணும், என்னோடய வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் எழுதலாம். என்னோடய ரிலேஷன்ஷிப் ரொம்ப பெட்டராகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு எழுதலாம். இன்னொரு நபரை இன்வால்வ் பண்ணி அந்த நபர் மாறிட்டார், அவங்கள நான் மாற்றிடுறேன், இந்த மாதிரியான முயற்சிகள் செய்யாதீங்க. ஃப்ரீவில் டிஸ்டர்ப் பண்ணும்போது அது திரும்ப உங்களுக்கு தான் வரும். ஒரு நபரை லாங் டேர்ம் இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ண முடியாது. ஈர்ப்பு விதியும் மீறி நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப், உங்களுடைய அந்த உண்மைத்தன்மை எல்லாமே இது இருக்குது. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் லாங் டேர்ம் கொண்டு போக நினைக்கிறீங்க, அந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ண நினைக்கிறீங்கன்னா உங்கள் சைடை சரி பண்ணிக்கோங்க. அதாவது நிறைய நன்றி எழுதுங்க, அஃபர்மேஷன் கேளுங்க, ரிலேஷன்ஷிப் பற்றின அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க, நிறைய வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய சைட்லேருந்து உங்களுக்கு என்ன அடையணும்னு நினைக்கிறீங்க, நானும் அந்த நபரும் ஒன்றா இருக்கும்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் அந்த நபருடைய எண்ணம் மாறணும், அவருடைய சூழல் மாறணும், அவர் என்னை ஏற்றுக்கணுங்கிற இந்த ஃப்ரீவில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி விஷயங்களை வச்சு ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அது இன்னும் அதிகப்படியான எதிர்மறை எண்ணங்களையோ எதிர்ப்புத்தன்மையோ உருவாக்கும். இன்னொன்று என்னென்னா, அடுத்தவனுடைய வாழ்க்கை நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இந்த பயிற்சிகள் முழுக்க முழுக்க நம்ம எண்ணங்களையும் நமக்குள்ளே நடக்கிற விஷயங்களையும் மாற்றிக்கிறதுக்கு மட்டும்தானே தவிர இன்னொரு நபருடைய வாழ்க்கையோ இன்னொரு நபரையோ மாற்றுறதுக்கு உண்டான பயிற்சி இது கிடையாது. ஸோ ஃப்ரீவில் ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி செய்யுங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஆகும்போது அந்த இடத்துல சரி பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றது நம்ம எண்ணமாக தான் இருக்கும். இப்போ நான் கிட்ட இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் பண்ணி வெளியே போகுதுன்னா அது என்னுடைய எண்ணம். நான் தான் ரிலேஷன்ஷிப்பை தள்ளி வைக்கிறேன், ஒதுக்கிடுறேன். அதாவது என்னோட எண்ணத்தில் இந்த மாதிரி நடந்தால் என்ன பண்ணுறது, இந்த பர்சன் எப்படி எங்கிட்ட பேசலான்னு சொல்லி என்னோட ஈகோனாலேயோ ஆர்குமெண்ட்ஸ்னாலேயோ என்னுடைய தவறான புரிதலாலேயோ மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் எங்கிட்ட இருந்து போகுது அப்படின்றத நம்ம உணரணும். அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளை சரி பண்ணிக்கணும். ரிலேஷன்ஷிப் பற்றி இந்த மாதிரி நான் ஆன்சர் கொடுக்குறேன் அப்படின்னா, ஃப்ரீவில் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் கேட்குற கேள்விகள் இந்த மெஸ்மரிசம் இருக்குது, டெலிபதி இருக்குது, இதன் மூலமாக நம்ம அடுத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும், இதெல்லாம் ட்ரை பண்ணலாமான்னா மேபி வேறு கான்செப்ட்ஸ் இருக்கலாம், அது முயற்சி செஞ்சு பாருங்கள். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஃப்ரீவில் அப்படின்றது எந்த விதி எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் சரி, எந்த ப்ராக்டிஸ் எடுத்து வந்தீங்கனாலும் சரி, சேம் தான். உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை எந்த கருவியின் மூலமாகவும் மாற்ற முடியாது, அது தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்றது தான். ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ட்ரை டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ் தாட்ஸ் ஆல்சோ. நீங்கள் இன்றைக்கி அந்த ரிலேஷன்ஷிப்பில் 5 வருஷம் இருந்திருக்கலாம், 10 வருஷம் இருந்திருக்கலாம், ஏன் ஒரு மேரிட் ரிலேஷன்ஷிப்பில் 15 இயர்ஸ் கூட இருந்திருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே அடுத்த பர்சன் அந்த வெறுப்பையோ இல்லை வேணான்ற ஒதுக்குற தன்மைக்கோ வராங்க அப்படின்னா அது முதல் காரணம் நம்ம தான். இன்னொன்று என்னென்னா, அந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் இவ்வளோ நாளாக கூட இருக்கீங்கன்றதை நியாயப்படுத்தி இந்த பயிற்சியின் மூலம் மாற்ற ட்ரை பண்ணாதீங்க, விச் இஸ் நாட் பாசிபிள்னு டேரெக்டாக சொல்லிடுறேன். இது சம்மந்தமாக டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பட் ஸ்டில் எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, இது எப்படி சரி பண்ணுறதுன்னு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பட் ஃப்ரீ வில்லை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மொத்த குறிப்புமே. ஈர்ப்பு விதியை எப்படி வேணால் பயன்படுத்தலாம், எதுக்காக வேணால் பயன்படுத்தலாம். இன்னொரு நபரை ஹர்ட் பண்ணுறதுக்காகவோ இன்னொரு நபருடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை மாற்றுறதுக்காகவோ பயன்படுத்தாதீங்க, which is not possible. நன்றி.